لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين சகோதரிகளே, ரமலான் எங்களுக்குள் ஏற்படுத்தக்கூடிய மன தூய்மை என்கின்ற விடயம் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த உலகத்திலேயே மனிதன் பெறுவதற்கு மிகவும் சவாலான மிக பெருமதியான ஒரு விடயம் இருக்குமையாக இருந்தால் அது உள தூய்மையாக இருக்கிறது என்பதிலே மாற்றுக்கருத்து கிடையாது. நாம் எல்லோருமே இந்த உள்ளத்தினுடைய தூய்மையை நோக்கித்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதை பெறுபவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகளாக இருப்பார்கள். எந்த அளவுக்கு எங்களுடைய உள்ளம் தூய்மை அடைகிறதோ அந்த அளவுக்கு மறுமை நாளில் எங்களுக்கான தரஜாக்கள் அதிகரித்து கொண்டிருக்கும். அதே போன்று உள்ளத்தின் தூய்மையில் சிதைவு ஏற்படும் பொழுதெல்லாம் அது எங்களுடைய மறுமை வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் என்கிறது இந்த மார்க்கத்தினுடைய மிக அடிப்படையாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதனால தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே 11 தரம் சத்தியம் செய்துவிட்டு கது அஃப்லஹ மன் ஜக்காஹா என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சூரா ஷம்ஸில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சத்தியங்களை அடுக்கிக் கொண்டே சென்றுவிட்டு இந்த உள்ளத்தை யார் சுத்தப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி அடைந்தவர்கள், யார் அழுக்காக்கி கொள்கிறார்களோ அவர்கள் தோல்வி அடைந்தவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்கிறார். இது போன்ற சத்தியம் வேறொரு விடயத்திற்கு பாவிக்கப்படவில்லை. ஆனால் இந்த விஷயத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இவ்வளவு முக்கியத்துவத்தை, உள தூய்மைக்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறானேயாக இருந்தால் அது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்கிறது என்பதை சகோதரர்களே நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். பொதுவாக நாங்கள் அறிவு என்கின்ற விஷயத்தில், அறிவை தேடுகிற விஷயத்தில் மிக முன்னிலையிலே நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம். ஆனால் அறிவு ஒன்று மாத்திரமே எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு போதுமான ஒன்று அல்ல. அறிவு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் உள பரிசுத்தம் என்பது அதற்கு என்று முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. அறிவு என்பது ஒரு பகுதியாக இருக்கிற அதே நேரத்தில் உள்ளத்தை பராமரிப்பது என்பது இன்னொரு பகுதியாக இருக்கிறது. அறிவு இருக்கிறது என்கிற நம்பிக்கை ஒன்று மாத்திரமே எங்களுடைய உள்ளத்தை என்ன செய்து விடாது, பரிசுத்தப்படுத்தி விடாது. இரண்டும் தனித்தனியாக இயங்கக்கூடிய இரண்டு தளங்களாக இருக்கின்றன சகோதரர்களே. அதனால தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த பரிசுத்தப்படுத்துதல் என்கிற வார்த்தையை அல் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுதெல்லாம், தஸ்கியா என்கிற இந்த விஷயத்தை அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுதெல்லாம் அல்லாஹ் அறிவையும் தஸ்கியாவையும் சேர்த்து தான் சொல்லுகிறான். அறிவை மாத்திரம் அல்லாஹ் சொல்லாமல் தஸ்கியாவையும் இணைத்து சொல்வதை நாங்கள் அல் குர்ஆனிலே இது சம்பந்தமாக வரக்கூடிய வசனங்களை நீங்கள் பெரும்பான்மை எடுத்து பார்த்தீர்களேயாக இருந்தால் அறிவும் பரிசுத்தப்படுத்துதலும் இந்த இரண்டும் ஒன்றாக சேர்த்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது சகோதரர்களே. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக்க வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வயுஸக்கீஹிம். அங்கே அல்லாஹ் வயுஅல்லிமுஹும் என்று சொல்லிவிட்டு வயுஸக்கீஹிம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அறிவை அல்லாஹ் பரிசுத்தத்தோடு இணைத்து தான் சொல்கிறான். லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅத ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப. அல்லாஹ் அந்த இடத்திலும் அல்லாஹ் தஸ்கியாவை சொல்லுகிற நேரத்தில் அறிவையும் தஸ்கியாவையும் இணைத்து தான் வல்ல ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். ஆக சகோதரர்களே, எங்களிடத்திலே நாங்கள் பெறக்கூடிய அறிவு ஒன்று மாத்திரமே எங்களை பரிசுத்தப்படுத்தி விடாது. ஆக அறிவுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறோமோ அதுபோன்றுதான் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கும் நாங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, தனியான ஒரு முயற்சியை, அதற்கான ஒரு மெனக்கடலை நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு அவசியமான ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. அதனால தான் இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லா அவர்கள்
மிக அழகான ஒரு செய்தியை சொல்கிறார்கள். மாலூமுன் அன்னல் குலூப லா தக்ஷா, பொதுவான ஒரு விடயம்தான் உள்ளம் என்பது அறிவு என்கிற விஷயத்தோடு மாத்திரம் அது தூய்மை அடைவதில்லை. ஒரு விடயம் பாவம் என்று நாங்கள் தெரிந்தோமையாக இருந்தால் அது எங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அழுக்கை நீக்குவதற்கான முதலாவது ஒரு படித்தரமாக இருக்கிறது. ஆனால் வஹிய பிஹாஜா, இந்த உள்ளத்தை பொறுத்தவரையில் எப்பொழுதுமே அது தேவை கண்டு கொண்டே இருக்கிறது. எதன் பக்கம்? இல தத்காரி வல் மவாஇதி, உள்ளங்கள் நிறைய உபதேசங்களை உள்வாங்க வேண்டிய தேவையில் இருக்கிறது. நிறைய போதனைகளை உள்ளம் உள்வாங்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்பொழுதுதான் லி தன்ஹலல் கல்புலில் ஆஹிரா, மறுமைக்காக வேண்டி நம்முடைய உள்ளம் தயாராகும். அன்புள்ள சகோதரர்களே, மறுமைக்காக உள்ளம் தயாராகும் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கிறது. நம்முடைய உள்ளம் பரிசுத்தப்படுத்தப்படுத்தத்தான் மறுமைக்கான அந்த தயார் நிலைக்கு உள்ளம் தயாராகும். இல்லையென்றால் மேலோட்டமாக நம்முடைய உள்ளம் இருந்துவிட்டு போய்விடும். அப்போ உள்ளத்திற்கு அதிகமான போதனைகளும் உள்ளத்தை மென்மைப்படுத்தக்கூடிய உபதேசங்களும் உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய விடயங்களும் நிறைக்கப்படுகின்ற பொழுதுதான் மறுமையினுடைய முக்கியத்துவம், மறுமையில் இருக்கக்கூடிய அந்த சுவர்க்கத்தினுடைய முக்கியத்துவம், அங்கு கிடைக்கக்கூடிய வெகுமானங்களை பற்றி உள்ளம் சிந்திக்க ஆரம்பிக்கும். அப்படி உள்ளம் சிந்திக்க ஆரம்பிக்கின்ற பொழுதுதான் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்களை உள்ளம் என்ன செய்ய துவங்கும்? உள்வாங்குவதற்கு அதிகரிக்கும். இதை இமாம் இப்னுல் கைம் ரஹிமஹுல்லா அவர்கள் 10 மஷ்ஹதுகள் என்று சொல்கிறார்கள். தன்னுடைய மதாரிஜு சாலிகின் என்கிற அந்த நூலில் உள்ளம் பரிசுத்தம் படுதல் பற்றி அவர்கள் பேசிக்கொண்டு வருகின்ற பொழுது உள்ளம் பரிசுத்தம் அடைவதற்கான 10 மஷ்ஹதுகள் இருக்கின்றன. நம்முடைய உள்ளம் அதை உணரும். அதிலே பொறுமை இருக்கிறது, தவக்குல் இருக்கிறது, கலா கத்ர் பற்றிய நம்பிக்கை இருக்கிறது. இப்படி 10 விதமான மஷ்ஹதுகளை அவர்கள் சொல்லுகிறார்கள். உள்ளம் தூய்மை அடைகின்ற பொழுது அந்த பொறுமையை உண்மையாகவே நம்முடைய உள்ளம் ரசிக்கும். எவ்வளோ கஷ்டமான ஒரு காலத்திலும் நம்முடைய உள்ளம் அந்த பொறுமைங்கிற அந்த விஷயத்தை யதார்த்தமாக உணரும். அதே போன்று இபாதத் செய்கின்ற பொழுது இபாதத்தின் மீதான அந்த பற்றும் இபாதத்தின் மீதான அந்த ஆசையும் உண்மையாகவே உணரும். இப்போ நாங்கள் எவ்வளோவெல்லாம் தொழுகிறோம், நம்முடைய உள்ளத்தில் ஒரு இன்பம் வருவது கிடையாது. காரணம் என்னவென்றால் நம்முடைய அந்த வெளிச்செயற்பாடுகளின் மூலம் இன்னும் உள்ளம் தாக்கம் பெறவில்லை. அப்போ எப்பொழுது அந்த உள்ளம் தாக்கம் பெறுவதற்கு ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதுதான் அது உண்மையான தவக்குல் வைக்க ஆரம்பிக்கும். அப்பொழுதுதான் அது உண்மையான கலா கதிர் மீதான நம்பிக்கையின் மீது அது நிலைத்திருக்கும். அப்பொழுதுதான் இபாதத்தின் மீது அது சாயத்துவங்கும். சகோதரர்களே, ஆக அறிவோடு சேர்த்து நாங்கள் இந்த பரிசுத்தத்திற்காகவும் அதிகமான முயற்சியை செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு தேவை இருக்கிறது என்பதை நாங்கள் இதை மிக முக்கியமான ஒரு விஷயமாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இந்த உள பரிசுத்தம் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதிகமாக பேசுகிற ஒரு விஷயம். ஆனால் இந்த உள்ளத்தை பொறுத்தவரையில் வெளிச்செயற்பாடுகளுக்கு எப்படி ஒரு வளமையான ஒரு ருட்டீன் இருக்கிறதோ அதுபோன்று நம்முடைய உள்ளத்திற்கும் சில வளமையான செயற்பாடுகள் இருக்கின்றன. இந்த உள்ளத்தை நாங்கள் எப்படி வளர்க்கிறோமோ அப்படித்தான் அது வளர்ந்து கொண்டு போகும். நாம் உள்ளத்திற்கு எதை கொடுக்கிறோமோ அதை ஒட்டியதாகத்தான் அந்த உள்ளம் இசைவாக்கம் அடைந்து அது வளர்ச்சி அடைந்து கொண்டே போகும். சில நேரம் நாம் கூட உணர மாட்டோம் நம்முடைய உள்ளத்தில் இப்படி ஒரு சிந்தனை இருந்ததா என்று. சில நேரம் தவறான சிந்தனைகளை நீண்ட ஆண்டு காலங்களாக நாங்கள் வளர்த்து கொண்டே வந்திருப்போம். அது வளர்ச்சி அடைந்து ஒரு சிறு பிள்ளை எப்படி அது போஷிக்கப்படுகின்ற பொழுது வளர்ச்சி அடைகிறதோ அதுபோல நம்முடைய உள்ளத்தில் நாங்கள் எதையெல்லாம் நிறைக்கிறோமோ சகோதரர்களே, அதை அடிப்படையாக வைத்துத்தான் நம்முடைய உள்ளம் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்திலே நாங்கள் யோசிப்போம், நம்முடைய சிந்தனையில் இருக்கிறது தவறு என்று நமக்கு தெரியும். நாம் நினைப்பது, நாம் தனிமையில் செய்யக்கூடிய விஷயங்கள், நம்முடைய தவறுகள் உள்ளத்தோடு சம்பந்தப்படுகின்ற பொழுது நமக்கே தெரியும் அது தவறு என்று. ஆனால் அதை விட்டும் விலக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதை எப்படி கலண்டு கொள்வது, இந்த சிந்தனையிலிருந்து எப்படி நம்மை பரிசுத்தப்படுத்துவது என்று நாம் அப்போ தான் யோசிக்க ஆரம்பிப்போம். ஆனால் அந்த சிந்தனை நமக்குள் பல ஆண்டு காலங்களாக சகோதரர்களை வளர்ச்சி அடைந்து கொண்டே தான் வந்திருக்கும். அப்போ என்ன காரணம் என்று சொன்னால், உள்ளத்துக்கு நாங்கள் எதை கொடுக்கிறோமோ அதை அடிப்படையாக வைத்து அது வளர்ச்சி அடைந்து கொண்டே போகும். அப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்
உள்ளத்திற்கு மிக பக்குவமாக கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. மிக சாஃப்டான ஒரு ஏரியா உள்ளம் என்பது, மிக மென்மையானது, நிறைய விஷயங்களுக்கு அது இசைவாக்கம் அடையக்கூடியது. அப்போ நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை எதை கொண்டு வளர்க்கிறோமோ அந்த அடிப்படையில் தான் நாம் பரிசுத்தம் அடைவோம். சகோதரர்களே, இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழகாக சொல்கிறார்கள். எல்லோரும் உள்ள பரிசுத்தம் என்பதை பொதுவாக நாம் எப்படி வழங்கி வைத்திருக்கிறோம் என்றால் ஒரு 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 கற்பனையில் உள்ள ஒரு விஷயமாக வழங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் அது ஒரு செயற்பாடு, அது ஒரு தொழிற்பாடு. எப்படி நாங்கள் ஏனைய விஷயங்களை போஷிக்கிறோமோ பராமரிக்கிறோமோ அதுபோன்றே நம்முடைய உள்ளத்தையும் நாங்கள் பராமரிக்க வேண்டியிருக்கிறது, போஷிக்க வேண்டியிருக்கிறது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக இந்த உள்ளத்தினுடைய செயற்பாடை பற்றி உள்ளம் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸில் நமக்கு சொல்லி காட்டினார்கள். எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், துஅரதுல் ஃபிதனு அலல் குலூபி அர்தல் ஹஸீரி ஊதன் ஊதன். குழப்பங்களை பொறுத்தவரையில் அவைகள் உள்ளத்தின் மீது சாட்டப்படும். எப்படி சாட்டப்படும் என்று சொன்னால், ஒரு பாய் இருக்கிறது, அந்த பாயினுடைய ஒவ்வொரு இளையமும் கோடு கோடாக சேர்த்து சேர்த்து அடுக்கப்படுவதை போல உள்ளத்தின் மீது குழப்பங்களும் அப்படியே அடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இன்னொரு விளக்கத்தின் அடிப்படையில், ஒரு பாயின் மீது நாங்கள் அமர்ந்தோமையாக இருந்தால் நீண்ட காலமாக நீங்கள் அமர்ந்து 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 அதனுடைய சாயமெல்லாம் கலைந்து அது ஒரு கருப்பு நிறமான ஒரு சூழலுக்கு அது போய்விடும். அந்த தடயம் அதிலே அப்படியே பதிந்து விடும். அதுபோல தான் உள்ளத்தை பொறுத்தவரையில் உள்ளத்தின் மீது குழப்பங்கள் சேர்ந்து 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 அது தாக்கத்தை உண்டு பண்ணும். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் என்று பாருங்கள். சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தை 2 பகுதிகளாக பிரித்து சொல்லுகிறார்கள். முதலாவது பகுதி என்ன? ஃபஅய்யு கல்பின் உஷ்ரிபஹா நுகிதத் ஃபீஹி நுக்தத்துன் சௌதா. ஒரு குழப்பமான ஒரு விஷயம் நம்முடைய உள்ளத்திலே கலந்து விட்டால் அப்பொழுது ஒரு சின்ன ஒரு அடையாளம் போடப்பட்டு விடும். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், இது முதலாவது ஒரு அடையாளம். அந்த அடையாளம் என்ன செய்யும் என்றால், உள்ளம் வெறுக்கிறதா இல்லையான்னு பார்க்கும். ஒரு தவறான ஒரு சிந்தனை உள்ளத்தில் வருகின்ற பொழுது நம்முடைய உள்ளம் அதை வெறுக்கவில்லை என்று சொன்னால் அது அப்படியே அந்த கருப்பு புள்ளி இன்னும் வீரியம் அடைந்து கொண்டே இருக்கும். உள்ளம் அதை வெறுத்து ஒதுக்க ஆரம்பிக்குமையாக இருந்தால் நுகிதத் ஃபீஹி நுக்தத்துன் பைலா. ரசூலுல்லாஹ் அந்த பரிசுத்தம் என்பதற்கு எவ்வளோ அழகான ஒரு ப்ராக்டிக்கலான விஷயத்தை சொல்லுகிறார்கள் என்று பாருங்கள். அப்பொழுது உள்ளம் வெண்மை அடைய ஆரம்பிக்கும். அப்போ தவறான சிந்தனை வருகின்ற பொழுது அதற்கான கதவை நாங்கள் திறந்து கொடுத்தோமையாக இருந்தால் அது வீரியம் அடைந்து 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 ஒரு ஆபத்தான கட்டத்துக்கு போய்விடும். அதே நேரத்தில் நம்முடைய உள்ளம் அதை அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் உள்ளம் பரிசுத்தம் அடைய ஆரம்பிக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு ஒரு உதாரணத்தை கூட சொல்லுகிறார்கள். மிஸ்லஸ் சஃபா, ஒரு பளபளப்பான கல்லை போன்று, பாறாங்கல்லை போன்று அது எப்படி வெட்ட வெளிச்சமாக இருக்கிறதோ அது மாதிரி நம்முடைய உள்ளம் வறுமையாகிவிடும், பாவத்திலே இருந்து பாதுகாக்கப்பட்டு விடும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு ஒரு வாக்குறுதியும் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். இந்த உள்ள பாதுகாப்பை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஒரு வாக்குறுதியையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எப்படி வாக்குறுதி? இப்படி யார் உள்ளத்திற்கு வரக்கூடிய தவறான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறார்களோ, மாதாமத்தி சமாவாத்து வல் அர்து, வானங்கள் பூமி நிலைத்திருக்கும் காலமெல்லாம் என்ன ஃபித்னா வந்தாலும் அந்த ஃபித்னாவின் மூலம் உள்ளத்திற்கு எந்த பாதிப்பும் இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், லா தலுர்ருஹு ஃபித்னத்து. இப்போ இந்த காலத்தில் உள்ளத்தை பாதிக்கக்கூடிய ஏராளமான ஃபித்னாக்கள் இருக்கின்றன. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? உள்ளத்தில் நீங்கள் தவறான சிந்தனைக்கு அனுமதி கொடுக்கவில்லை என்றால் லா தலுர்ருஹு ஃபித்னத்துன் மாதாமத்தி சமாவாத்து வலர், எந்த ஃபித்னாவும் இந்த வானங்களும் பூமியும் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அந்த பாதுகாப்பு இருந்து கொண்டே இருக்கும் அந்த ஃபித்னாவில் இருந்து என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களே, அந்த தவறான சிந்தனைகள் நிறைக்கப்படுகின்ற பொழுது அது எப்படி மாறும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அஸ்வத, கருப்பான நிறமாக மாறிவிடும். முர்பத்தன் என்று சொன்னால் சாம்பலுக்கு சொல்லுவார்கள். செங்கல்லை எல்லாம் சுட்டுவிட்டு எஞ்சுகிற அந்த கருப்பும் சாம்பலும் நிறையக்கூடிய மாதிரியான அந்த கலரில் உள்ள மாதிரி உள்ளம் என்ன செய்துவிடும்?
மாறிவிடும் என்று சொல்லிவிட்டு கல் ஹூசி மஹ்ஜியன், ஒரு கோப்பையை நீங்கள் ஒரு பாத்திரத்தை கவிட்டு வைத்தால் அதன் மீது நீரை ஊற்றினால் அது வெளியே போவதைப் போல தவறான சிந்தனைகளுக்கான அடைக்கலமாக இருக்கக்கூடிய உள்ளத்திற்கு நீங்கள் எவ்வளவுதான் நல்ல சிந்தனைகளை கொண்டு வந்து கொட்டினாலும் அது வெளியே கொட்டப்பட்டு விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு லா யஅரிஃபு மஅரூஃபன் வலா யுன்கிரு முன்கரன் இல்லா மா உஷ்ரிப மின் ஹவாஹு, நல்லதும் அதற்கு புரிய முடியாது, அதே மாதிரி தவறான விஷயம் என்கிறதையும் பிரித்தறியக்கூடிய ஆற்றல் இருக்காது, ஹவா என்ற ஒன்று மட்டும்தான் உள்ளத்திலே மிஞ்சி இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். இந்த ஹவா இருக்கிறதே சகோதரர்களே தஸ்கியாவுக்கான எதிரி. நம்முடைய உள்ளத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய முதலாவது எதிரி எது என்று கேட்டால் ஹவா. இந்த ஹவாவில் இருந்து உள்ளத்தை பாதுகாத்தால் உள்ளம் பரிசுத்தம் அடையும் என்று அல்லாஹ்வுடைய சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த செய்தி நமக்கு எதை சொல்லுகிறது? ஏனையவற்றை நீங்கள் வளர்ப்பதை போல உள்ளத்தையும் நீங்கள் சரியான முறையில் வளர்க்க வேண்டும். இல்லை என்றால் அதிலிருந்து கலண்டு கொள்வது மிக கடினமான, உலகத்தில் மிக கடினமான ஒரு விஷயமாக இந்த உள்ளத்தை பாதுகாப்பது என்பது மாறிவிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதாரணங்களின் மூலம் நமக்கு சொல்கிறார்கள். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது என்றால் திரும்ப திரும்ப நல்ல விஷயங்களை கொண்டு வந்து செய்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. செய்ததை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டியிருக்கிறது. ஒரு தடவை நாங்கள் செய்து விட்டோமே என்றால் அது ஆழமாக பதிகிற வரை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும். இப்போ மீண்டும் மீண்டும் செய்கிற அந்த செயல்பாடு என்ன செய்யும் என்றால் ஒரு கட்டத்தில் நம்முடைய ஹெபிட்டாக மாறும். உதாரணமாக ஒரு இபாதத்தை நீங்கள் விரும்பி செய்கிறீர்கள் என்றால் மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும். ஒரு நல்ல சிந்தனை நீங்கள் உள்வாங்கிக் கொள்கிறீர்கள் என்றால் மீண்டும் மீண்டும் அதை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது அதை என்ன செய்யும் என்றால் நம்மளுடைய நடத்தையாக மாறும், ஹெபிட்டாக மாறும். அதே நேரத்தில் பாவத்தை நீங்கள் உள்வாங்கினீங்க என்றால் அது எடிக்ஷனாக மாறும். இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸினுடைய 2 பகுப்பாக இருக்கிறது சகோதரர்களே. எந்த ஒரு நல்ல அமலாக இருந்தாலும் சரி, நாம் அதை மீண்டும் மீண்டும் வளர்ப்பதை போல அல்லாஹ்வும் அதை மீண்டும் மீண்டும் வளர்க்கிறான். அல்லாஹ்வுடைய தௌஃபீக் திரும்ப திரும்ப செய்யத்தான் நம்முடைய உள்ளம் இசைவாக்கம் அடையும். அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கும் நம்முடைய உள்ளத்துக்கு கிடைக்கும். சதக்கா சம்பந்தமான ஹதீதை பாருங்கள். சதக்கா சம்பந்தமான ஹதீதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்காக சதக்கா செய்கின்ற நேரத்தில் எப்படி ஒரு குதிரை குட்டியை கன்றை ஒரு மனிதன் வளர்ப்பானோ அதுபோல் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த சதக்காவை வளர்ப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய சதக்காவை அல்லாஹ் பெருப்பித்து கொண்டே போகிறான், டெவலப் பண்ணி கொண்டே போகிறான். அது மாதிரி தான் சகோதரர்கள், நம்முடைய உள்ளத்தை நாங்கள் ஒரு நல்ல சிந்தனை உள்வாங்கினால் அதை திரும்ப திரும்ப சிந்தித்து சிந்தித்து அந்த இஹ்லாஸை மேலும் மேலும் டெவலப் பண்ணி கொண்டே போக வேண்டும். அப்படி டெவலப் பண்ணி கொண்டு போகிற நேரத்தில் தான் உள்ளம் பரிசுத்தம் என்கிற ஒரு நிலையை அடையும் என்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் புரியலாம். அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சத்தியம் செய்து இந்த உள்ளத்தின் மீது சத்தியம் செய்து சொல்லுகின்ற பொழுது எப்படி அல்லாஹ் சொல்கிறான்? சுபஹானல்லாஹ், வனஃப்ஸின் வமா சவ்வாஹா என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். உள்ளத்தின் மீதும் சத்தியமாக, அதை செம்மைப்படுத்தக்கூடிய ஒன்றின் மீதும் சத்தியமாக. சவ்வா என்பது மனதை மீண்டும் மீண்டும் புனர் நிர்மாணம் செய்து கொண்டே இருப்பது, தஸ்வியா பண்ணி கொண்டே இருப்பது. அப்படி ஒரு மனிதனுடைய முயற்சி மீது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தி இந்த சூறாவில் சொல்லுகிறான். அப்போ அந்த தொடர் முயற்சி நம்மிடத்தில் இருக்கிறதா? இதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. அந்த தொடர் முயற்சியை கொடுப்பதற்கான ஒரு ஏற்பாடு தான் அன்புள்ள சகோதரர்களே இந்த ரமலானாக இருக்கிறது. ரமலான் என்ன செய்கிறது என்றால் இந்த தொடர் முயற்சியை நமக்குள் ஏற்படுத்தி தருவதற்கு முயற்சிக்கிறது. ஆனால் நாங்கள் ரமலானுக்கு முன்னரும் ரமலானுக்கு பின்னரும் அதை கைவிடுபவர்களாக இருக்கிறோம், அல்லது ரமலானிலே கூட அதை கைவிடுபவர்களாக இருக்கிறோம். இந்த தொடர் முயற்சி ஏற்படுத்துபவர்கள்தான் அல்லாஹ்விடத்திலே வெற்றி அடைந்தவர்களாக மாறுகிறார்கள் என்கிற மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உளம் பரிசுத்தம் என்கிறது இருக்கிறதே, இதை ஆக்டிவ் பண்ணக்கூடிய வகையில், அதாவது இதை உஷாராக்கக்கூடிய வகையில், இதை மேலும் மேலும் வீரியமாக இயங்க வைக்கக்கூடிய வகையில் உள்ளது தான் இந்த இஹ்லாஸ் என்று நாங்கள் சொல்வது, சபுர் என்று சொல்வது. இதெல்லாம் மனாசில், இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனும் அடையக்கூடிய அந்தஸ்துகள். இந்த அந்தஸ்துகளை டெவலப் பண்ண இந்த உள்ளமும் சேர்ந்து என்ன செய்து கொண்டே போகும், டெவலப் ஆகி கொண்டே போகும், தூய்மை அடைந்து கொண்டே போகும் என்பதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
இன்றைக்கு பொதுவாக நாங்கள் அவதானிக்கலாம் சகோதரர்களே, இன்றைக்கி உள்ளத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவது என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இன்றைக்கு சமுதாயத்தில் உள்ளத்தை எப்படி ஒருமுகப்படுத்துவது, உள்ளத்தை எப்படி தன்னுடைய கட்டுப்பாட்டுகளால் வைத்திருப்பது, இதற்கு மனிதர்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள். அதனால தான் ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் கவலை அடைவது, கலக்கம் அடைவது, அழுத்தங்களை கொண்டு சேர்ப்பது, மன விரக்திகளை ஏற்படுத்தி கொள்வது, இதெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் போய் பார்த்தோமையாக இருந்தால் பிரச்சனையாகவே இருக்காது. நாங்கள் திருமணம் என்று வந்துவிட்டால் அதற்கு ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுகிறது, பிள்ளை வளர்ப்பு என்று வந்துவிட்டால் அதற்கு ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுகிறது, நாளைக்கு ஒரு எக்ஸாம் என்று வந்துவிட்டால் அதற்கு ஒரு ஆற்றுப்படுத்துகை தேவைப்படுகிறது. இப்போ உலகத்தில் எல்லா செயற்பாடுகளும் எதற்குள் வந்துவிட்டது? கவுன்சிலிங்கிற மாதிரியான ஆற்றுப்படுத்தித்தான் சீர்திருத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் மனித சமுதாயம் வந்துவிட்டார்கள். இப்படி எல்லா விஷயத்திலுமே விரக்தி, எல்லா விஷயத்திலுமே மனம் ஒழுங்கீனம் இல்லாமல் தான் செயற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த விரக்தியை பொறுத்தவரையில் சர்வதேச ரீதியாக கூட உணரப்படுகிறது. இந்த விரக்தி மனப்பான்மை, மனிதர்கள் தங்களை மனிதம் என்கிற பண்பாடோடு தான் இருக்கிறோமா என்று அவர்களே சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு மனிதனுடைய உள்ளம் மாறுபட்டிருக்கிறது. மனிதன் சிந்திக்காத, செயற்படுத்தவே கூடாது என்று நினைக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் சர்வதேச ரீதியாக இன்றைக்கு இயங்கி வருகிறது. ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் அதை உணர்கிறான். ஏன் இவ்வளவு பிற்போக்குத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய மனதை ஏன் பரிசுத்தப்படுத்த முடியாமல் இருக்கிறது? தொழுதாலும் பயான்களில் கலந்து கொண்டாலும் எத்தனையோ உபதேசங்களை நாங்கள் கேட்டாலும் நம்முடைய தனிப்பட்ட ரீதியாக மனது மோசமாகத்தானே இருக்கிறது. அல்லது இந்த பாவத்தில் இருந்து என்னால் ஏன் விடுபட முடியவில்லை? அலட்சியத்தின் காரணமாகவோ தெரிந்த நிலையிலோ அதே பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்கிறோமே, அப்போ இதற்கு விடிவு இல்லையா? இப்படியான ஒரு பெரிய ஒரு மனக்குழப்பம் நம்முடைய சமுதாயத்தில் இருந்து வருவதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்போ இதற்கான தீர்வு என்ன? ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு தீர்வு நமக்கு தேவைப்படுகிறது. மனதை பரிசுத்தப்படுத்த வேண்டிய ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு தீர்வு நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. இல்லை என்றால் எத்தனை உரைகள் நாங்கள் கேட்டிருப்போம் சகோதரர்களே. தஸ்கியத்து நஃப்ஸ் என்கிற வகையில் எத்தனை உரைகள் கேட்டிருப்போம். எத்தனை தடவைகள் சஹாபாக்களுடைய வரலாறுகள் சொல்லப்படுகின்ற பொழுதெல்லாம் அழுதிருப்போம். எத்தனை தடவைகள் நாங்கள் செய்த பாவத்திற்காக வேண்டி வெட்கப்பட்டு கூனி குறுகி இருப்போம். அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்திருப்போம். ஆனால் அந்த தௌபாவும் மறந்துவிடும். அதே நிலைதான் இப்பொழுதும் வாழ்க்கை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மாற்றங்களை இன்னும் காண முடியவில்லை. அப்படி என்றால் எங்கு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் என்று சொன்னால் சகோதரர்களே, மாற்றம் என்பது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலில் இருந்து மாத்திரம்தான் வரும். இது நானாக அல்லது ஒரு உரைக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ் அல் குர்ஆனில் அதைத்தான் சொல்லுகிறான். நம்முடைய தனிப்பட்ட முயற்சி மூலம் நாங்கள் சில நேரம் வாக்கிங் போனால் நம்முடைய மனதை ஒருமைப்படுத்தலாம் என்று சிந்திப்போம். அல்லது ஒர்க் அவுட் செய்தால் நம்முடைய மனதை ஒருமைப்படுத்தலாம் என்று சிந்திப்போம். அல்லது தனிமையில் அமர்ந்து கண்ணை மூடிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை பற்றி நாங்கள் சிந்தித்தால் அப்போ மனோரீதியான மாற்றங்கள் வரும் என்று இப்படி பல வகையிலே முயற்சி செய்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உள பரிசுத்தத்திற்கான அந்த பொறுப்பை உங்களுடைய கையில் எடுக்காதீர்கள் அல்லாஹ் சொல்கிறான். உங்களை சார்ந்து ஒரு பொழுதும் உள பரிசுத்தத்தை எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் சார்ந்திருந்தால் மாத்திரமே உள பரிசுத்தம் வரும். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனில் நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தத்தை ஏற்படுத்துகிறோம் என்று வாதிடுபவர்களுக்கு எதிராக அல்லாஹ் அல் குர்ஆனில் பேசுகிறான். எப்படி அல்லாஹ் சொல்கிறான்? அலம் தர இலல்லதீன யுஸக்கூன அன்ஃபுஸஹும், தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்தி கொள்வதாக சொல்லிக் கொடுவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? பலில்லாஹு யுஸக்கி மையஷா, அப்படி அல்ல. மனிதர்கள் தங்களுடைய பகுத்தறிவை வைத்து தங்களுடைய உள்ளத்தை எவ்வளவுதான் பரிசுத்தப்படுத்த முயற்சி செய்தாலும் அவர்களால் முடியாது. பலில்லாஹு யுஸக்கி மையஷா, அதற்கு மாற்றமாக அல்லாஹ் தான் பரிசுத்தப்படுத்துகிறான் தான் நாடியவர்களை. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் நமக்கு தேவைப்படுகிறது. உள பரிசுத்தத்திற்கு அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் நமக்கு தேவைப்படுகிறது சகோதரர்களே. அதனால் அல்லாஹ் அல் குர்ஆனில் இன்னொரு இடத்தில் பேசுகின்ற பொழுது எவ்வளோ அழகாக சொல்லுகிறான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களை பரிசுத்தவாதிகள்னு சொல்லாதீர்கள். ஹூ ஆலமு பிமனித்தகா, உண்மையான இறையச்சம் உள்ளவர்கள் யார் என்று அவனுக்குத்தான் தெரியும். அப்படி என்றால் என்ன? இன்றைக்கு மனிதர்கள் அதிகமாக செய்யக்கூடிய வழிகாட்டல்களிலெல்லாம்
ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நாட்களுக்கான தன்னிறைவு வறுமை ஒழிய நம்முடைய உள்ளத்தை உண்மைக்கு உண்மையாக நாங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்றால், அன்புள்ள சகோதரர்களே, அதற்கு ஒரு இஸ்லாமிய ரீதியான அல் குர்ஆன் வழிகாட்டலின் அடிப்படையிலான ஒரு ப்ராக்டிக்கலான சொல்யூஷன் நமக்கு தேவைப்படுகிறது. அப்படியான ஒரு ப்ராக்டிக்கலான சொல்யூஷனை தான் எது தருகிறது? இந்த நோன்பு தருகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள். அதை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன் அந்த வார்த்தைகளை. சகோதரர்களை எப்படி சொல்லுகிறார்கள்? அந்நஃப்சு உள்ளமும், தஹ்தீபுல் தஸ்கியத்துன் நஃப்சி வ தஹ்தீபுல் அஹ்லாக். இந்த தஸ்கியத்துன் நஃப்ஸ் உள தூய்மைங்கிற விஷயம் இருக்கிறது. இது ஒரு காலமும் ஈஸியாக கிடைத்து விடாது. எப்படி சொல்கிறார்கள்? பி தரீகத்திர் ரியாலாத். நீங்கள் உடல் பயிற்சி செய்து உள்ளத்தை ஒருமுகப்படுத்தலாம் நீங்கள் நினைத்தாலும், வல் முஜாஹதாத், கடுமையான உங்களுடைய சிந்தனையை போட்டு நீங்கள் கடுமையான முயற்சிகளை நீங்கள் செய்தாலும், வல் ஹலவாத், தனிமையிலே அமர்ந்து உங்களுக்குள் நீங்களே ஒரு சொல்யூஷனை எடுத்துக்கொள்வதற்காக நீங்கள் எவ்வளோதான் முயற்சி செய்தாலும், ஹைஹாத்த அந்த முயற்சிகள் எல்லாம் தூரமாகி விலகி போய்விடும். எவ்வளோ அழகாக சொல்கிறார்கள். ஹைஹாத்த என்று சொல்கிறார்கள். சில நேரம் நமக்குள்ளேயே சிந்தனை குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். அல் குர்ஆனில் இருந்து பரிசுத்தத்தை எதிர்பார்க்காமல், அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டலிலிருந்து பரிசுத்தத்தை எதிர்பார்க்காமல், இப்படி மாற்று வழிகளில் மாத்திரமே நம்பிக்கை கொண்டு நீங்கள் போனீர்களேயாக இருந்தால் நமக்குள்ளே சிந்தனை குழப்பம் வந்துவிடும். அதையும் சொல்லுகிறார்கள். இன்னமா யூகியு தாலிக ஃபில் ஆஃபாத்தி வ ஷுபஹாத்தி வ லலாலாத். சில நேரம் நம்மளே அது வழிகெடுத்து விடும். அப்போ என்ன கடைசி என்னதான் அதற்கான தீர்வு? அத்தஸ்லீம், அல்லாஹ்விடம் சரணடைவது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலின் பக்கம் சரணடைவது. அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கமும் சரணடைகின்ற ஒரு செயற்பாடு இல்லாமல் எது தூய்மை அடைய மாட்டாது சகோதரர்களே. நம்முடைய உள்ளம் பரிசுத்தம் அடைய மாட்டாது. இதுதான் சத்தியமான உண்மை. இந்த சத்தியமான உண்மையை நமக்கு எது தருகிறது என்று சொன்னால், இந்த நோன்பு, இந்த ரமலான் நமக்கு தருகிறது என்பதை நாங்கள் இந்த அடிப்படையில் நாங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். ஏன்னா பொதுவாக ரமலான் வருகிறது போகிறது, அதற்கூடாக எப்படி உளப்பரிசுத்தம் வருகிறது? சாதாரணமாக நாங்கள் உளப்பரிசுத்தத்தை தான் இந்த மார்க்கம் நமக்கு எதிர்பார்க்கிறது என்று சொல்லுகிறோம். அதற்கு ரமலான் உதவுகிறது என்றும் நாங்கள் சொல்லுகிறோம். அப்படி என்றால் அந்த ரமலானின் மூலம் இந்த உளப்பரிசுத்தம் எப்படித்தான் வருகிறது என்கிற ஒரு கேள்விக்கான விடையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக நீங்கள் இன்றைக்குள்ள அதிகமாக நம்மிடத்திலே உள்ள பிரச்சனை என்னவென்று கேட்டால், ஒரு இடைவெளி எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. தீர்க்கப்பட முடியாத ஒரு பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பேச்சுக்கும் நம்முடைய உள்ளத்துக்கும் இடையில் தொடர்பாடு இல்லாமல் இருக்கிறது. இதை இடைவெளி என்று சொல்லுவார், விலகல் என்று சொல்லுவார்கள். அல் ஃபிசாம் என்று அரபியிலே சொல்லுகிறார்கள். அதாவது நம்முடைய பேச்சு, நம்முடைய வெளிப்பாடும், நம்முடைய உள்ளம் எதை சிந்திக்கிறது, தனிமையில் நாம் எதை செய்கிறோம் என்பதுக்கும் இடையில் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு இடைவெளி இருந்து கொண்டே இருக்கிறது. பேசுவதை போல நம்முடைய உள்ளம் இல்லை. அடுத்தவர்களுக்கு ஏவுவதை போல நம்முடைய உள்ளம் பியூராக இல்லை. அடுத்தவர்களுக்கு எதை தவறு என்று சொல்கிறோமோ அதே தவறையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்தவர்களுக்கு புறம் பேசாதீர்கள் என்று சொல்கிறோம், அதே தவறை நாங்கள் செய்கிறோம். அடுத்தவர்களிடம் தொழுங்கள் என்று சொல்கிறோம், ஆனால் சந்தர்ப்பவசமாக தொழுகையை விட்டு விடுகிறோம். அடுத்தவர்களிடத்திலே உலகாயுத ரீதியான பாவங்களை நெருங்காதீர்கள் என்று சொல்கிறோம், அதே பாவத்தை நாங்கள் செய்கிறோம். அப்போ இந்த பிறழ்வு ஏன் வருகிறது? இந்த இடைவெளியை நிரப்பினால்தான் எது உண்டாகும்? தஸ்கியத்துன் நஃப்ஸ், உள பரிசுத்தம் என்பது உண்டாகும். நம்முடைய வெளி செயற்பாடிற்கும் நம்முடைய உள்ளத்துக்கும் இடையில் உள்ள கேப் இருக்கிறதே சகோதரர்களே, இந்த இடைவெளியை நாங்கள் எப்பொழுது நிரப்புகிறோமோ அப்பொழுது தான் எங்களுடைய உள்ளம் பரிசுத்தம் அடைய ஆரம்பிக்கும். சரி, இந்த இடைவெளியை எப்படி நிரப்பலாம்? இந்த இடைவெளியை எப்படி நிரப்பலாம்? கவுன்சிலிங்கில் நாங்கள் போனால் கொக்னிஷன் தெரப்பி என்று சொல்லுவார்கள். அறிகை தெரப்பி, உங்களுடைய அறிவை பேசி பேசி மாற்றலாம் என்று ஒவ்வொரு செஷனாக போய்கொண்டே இருக்கும். ஒரு கிழமை, 2 கிழமை, 2 மாதம், 3 மாதம் என்று போய்கொண்டே இருக்கும். ஆனால் திருப்தி வருவதில்லை. ஒரு இடைவெளி நமக்குள் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படி என்றால் சகோதரர்களே, நம்முடைய வெளிச்செயற்பாடுக்கும் நம்முடைய உள்ரங்கத்துக்கும் இடையில் உள்ள இடைவெளியை நிரப்புவதாக இருந்தால் எதன் மூலம் சாத்தியமாகும்? இறையச்சம் என்கிற ஒன்று மூலமாகத்தான் சாத்தியமாகும்.
இதற்கெல்லாம் ரீசன் கேட்க தேவையில்லை. அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான், அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கோம். இந்த இறை அச்சம் என்கிற ஒரு விஷயம்தான் நம்முடைய வெளியையும் நம்முடைய உள்ரங்கத்தையும் இணைத்து பிணைத்து நாளை மறுமைக்காக நம்மளை தயார் செய்கிறது. இந்த அடிப்படையை எது தருகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான், நோன்பு தருகிறது என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான். இதைத்தான் அடிக்கடி நாங்கள் கேட்கிறோம், லஅல்லக்கும் தத்தகூன் லஅல்லக்கும் தத்தகூன். இது எந்த அளவுக்கு நம்மிடத்திலே பாதிப்பு செலுத்தி இருக்கிறது சகோதரர்களே, இதை நாங்கள் மிக முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த நோன்பை பொறுத்தவரையில் இந்த நோன்பு சம்பந்தமாக வரக்கூடிய ஒவ்வொரு ஹதீதுகளில் வரக்கூடிய ஒவ்வொரு துணுக்குகளை பார்த்தால் நோன்பு என்பது உள பரிசுத்தத்துக்கானது அப்படிங்கிறத நாங்கள் விளங்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் பார்க்கிறோம் அந்த நோன்பு சம்பந்தமான ஹதீதை பாருங்கள். இப்போ ஷஹ்வா என்கிற ஒரு பகுதி இருக்குது, மனோ இச்சை என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. நோன்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு ரப்புல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபைன்னஹு லஹு விஜா என்று சொல்கிறார்கள். நோன்பு என்பது நம்முடைய தவறான ஆசைகளை எண்ணங்களை அறுக்கக்கூடியது. அந்த ஸ்பெஷலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எதற்கு கொடுத்திருக்கிறார்? நோன்புக்கு கொடுத்திருக்கிறார். நோன்பு என்பது ஒரு புற ரீதியான உதவி அல்ல, நோன்புக்குள்ளேயே நமக்கு அந்த உதவி இருக்கிறது. நோன்பு பிடிக்க பிடிக்க அந்த உதவி நமக்கு வந்து சேருகிறது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களை பார்த்து சொல்லுகின்ற பொழுது மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லிட்டு, யாருக்கு சக்தி இல்லையோ ஃபஅலைஹி பிஸ்ஸௌம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஅலைஹி பிஸ்ஸௌம் என்பதை பாருங்கள், அவர் பற்றி பிடித்து கொள்ளட்டும், அந்த நோன்பு வந்து அவர் பற்றி பிடித்து கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ சகோதரர்களே, பற்றி பிடித்தல் அப்படி என்றால் அது ஒரு தடவை செய்யக்கூடியதா? திரும்ப திரும்ப செய்யக்கூடியது. அப்போ ரமதானில் நாம் நோன்பு நோட்டாலும் ரமதான் அல்லாத மாதத்திலும் நோன்பு நோட்கிறோம் சகோதரர்களே. ஒவ்வொரு மாதத்திலும் உபரியான எத்தனையோ நோன்பு இருக்கிறது. இப்போ நோன்பு என்பது எதற்கு புதிதல்ல, ரமதானுடைய மாதத்திற்கு மாத்திரம் புதிதானது அல்ல. இப்போ நோன்பு வந்து எப்படிப்பட்டது என்றால் நம்மளை புனர் நிர்மாணம் செய்யக்கூடிய ஒரு நாளாந்த செயற்பாடு என்பதை அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான விடயம். அதே போன்றுதான் இந்த நோன்பு நம்மளை எப்படி பரிசுத்தப்படுத்துகிறது என்றால், மின் அஜிலி என்கிற வார்த்தை ஹதீதை நீங்கள் பாருங்கள். இந்த நோன்பை நம்ம எதற்காக பிடிக்கிறோம் என்ன, அல்லாஹ்வுக்காக அப்படிங்கிற ஒரு விஷயம் வருகிறது. இது எல்லாம் சேர்த்துத்தான் இந்த நோன்பு நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறது என்கிற மிக முக்கியமான ஒரு அடிப்படையை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்கிறார்கள், நோன்பு என்பதே ஒரு கேடயம் என்கிறார்கள். அப்போ அதுக்குள்ளே நமக்கான தீர்வு இருக்கிறது. நீங்கள் நோன்பு நோற்று கொண்டிருந்தாலே, அடிக்கடி நீங்கள் நோன்பை நேசித்தாலே உங்களுடைய உள்ளம் என்ன செய்ய ஆரம்பிக்கும், பரிசுத்தம் அடைய ஆரம்பிக்கும். நோன்பை நீங்கள் ஒரு உதவிக்காக எடுக்க தேவையில்லை, நோன்பே ஒரு உதவி தான். அதற்குள்ளேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிசுத்தத்தை புதைத்து வைத்திருக்கிறான் சகோதரர்களே. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸியாமு ஜுன்னத்துன் ஃபலா யர்ஃபுத் வலா யஜ்ஹல். நோன்பு என்பதே ஒரு கேடயம். அதனால் மானக்கேடான காரியத்தை நீங்கள் செய்யாதீர்கள், தவறாக நடந்து கொள்ளாதீர்கள். இப்போ நோன்பு என்பது நமக்கு நடத்தை சிகிச்சையை வழங்குகிறது. இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்தது உள சிகிச்சை. தவறாக நடந்து கொள்வது என்பது எதனோடு சம்பந்தப்படுகிறது, நடத்தையோடு சம்பந்தப்படுகிறது. தவறான வார்த்தை என்பது எதனோடு சம்பந்தப்படுகிறது, நடத்தையோடு சம்பந்தப்படுகிறது. இதைத்தான் இன்றைக்கு சமுதாயத்திலே கவுன்சிலிங் என்ற பெயரில் பிஹேவியர் மாற்றம் அப்படின்னு சொல்லுவார், நடத்தை மாற்றம் என்று சொல்வார்கள். இந்த நடத்தை மாற்றம் எதிலே கிடைத்துவிடும் அன்புள்ள சகோதரர்களே, நோன்பிலே கிடைத்துவிடும். அப்போ திரும்ப திரும்ப நோன்பு நோட்கப்பட வேண்டும் என்கிற வகையில் தான் நம்முடைய மார்க்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ரமதானுடைய மாதம் என்பது நோன்பிற்கான ஒரு முத்தாய்ப்பான காலம். ரமதான் அல்லாத மாதங்கள் என்பது அந்த முத்தாய்ப்பான காலத்தில் கிடைக்கப்பட்ட விஷயங்களை தாக்கு பிடிப்பதற்காக அவ்வப்போது சுன்னத்தான நிறைய நோன்புகளை கொண்டு இந்த வருடம் முழுக்க நமக்கு சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது சகோதரர்களே. அதனால தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த நோன்பு என்றார்கள். ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிக்கிறார்.
அப்படி பிடிக்கும் பொழுதே தன்னியக்கமாக அவருக்குள் உள்ள சுத்தம் என்ன செய்து கொண்டே வரும், வந்து கொண்டே இருக்கும். இது ஆச்சரியமானது என்பதை அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக உள சுத்தத்திற்கு 3 முக்கியமான காரணங்கள் சொல்லுவார்கள் அன்புள்ள சகோதரர்களே. முதலாவது என்ன தெரியுமா? இல்மு, நம்முடைய அறிவு. அந்த அறிவை தான் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் நோன்பு எப்படி பிடிக்க வேண்டும், இந்த சட்டங்கள் எல்லாம் நமக்கு அறிவு. இரண்டாவது என்ன? சபர், பொறுமை. தவறான எண்ணங்களில் விட்டும் விலகுவதில் பொறுமை, வணக்க வழிபாடுகளில் நிலைத்திருப்பதற்கான பொறுமை. ஆக உள சுத்தத்துக்கு பொறுமை மிக முக்கியமான அடிப்படை. அதை எது தருகிறது? இந்த நோன்பு தருகிறது. மூன்றாவது ஒரு காரணத்தை அறிஞர்கள் சொல்கிறார்கள், அதிகமான சதக்கா. சதக்காவுக்கும் ரமலானுக்கும் இடையில் என்ன தொடர்பு இருக்கிறது? அல்லாஹு ஆலம். அன்புள்ள சகோதரர், ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக வீசக்கூடிய காற்றை விட வேகமாக எந்த காலத்திலே சதக்கா கொடுத்திருக்கிறார்கள்? ரமலானுடைய மாதத்தில் சதக்கா கொடுத்திருக்கிறார்கள். அப்போ மனிதன் உலகப்பற்றை இழந்து இன்னொருவருக்கு கொடுக்கிறான். அந்த தன்மையை எது உண்டாக்குறது? இந்த ரமலானுடைய மாதம் உண்டாக்குறது. அதனுடைய உண்மையான தௌஃபீக் அல்லாஹ் அறிந்தவன். அதில் அவ்வளோ பரக்கத் இருக்கிறது. இந்த காலத்தில் செய்யக்கூடிய அமல் இருக்கிறது, அதில் கிடைக்கக்கூடிய ஹைர்களை ஓரிரு ஹதீதுகளின் மூலம் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அதனுடைய நன்மை என்பது, அதனுடைய தௌஃபீக் என்பது விசாலமானது என்கிற எண்ணத்தோடு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த ரமலானுடைய மாதத்தில் அமல் செய்ய வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, அன்புள்ள சகோதரர்களே, இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. எங்களுடைய உள்ளம் பரிசுத்தம் அடைந்து விட்டதா என்பதை நாங்கள் அவதானிப்பதற்கான ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய உலக ஆசை குறைந்து கொண்டு வருகிறது, மறுமையுடைய எண்ணம் திரும்ப திரும்ப வருகிறது என்றால் உள்ளம் பரிசுத்தம் அடைகிறது அர்த்தம். இரண்டாவது, தவறு செய்ய தௌபா என்ற ஒரு வருத்தத்தை நம்முடைய உள்ளம் உணர்ந்து கொண்டே இருக்குமேயாக இருந்தால் உளப்பரிசுத்தம் வருகிறது என்று அர்த்தம். அதே போன்று சகோதரர்கள், நம்முடைய நேரம் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அல்லாத விஷயங்களில் கழிகின்ற பொழுது ஒரு கவலை வருகிறது என்று சொன்னால் எம்முடைய உள்ளம் பரிசுத்தம் அடைகிறது என்ற அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய உள்ளம் கஃபலத், பலவீனத்தை உணர்கிற பொழுதெல்லாம் நம்முடைய அறிவு சொல்ல வேண்டும், நீ வழிகட போகிறாய் என்ற ஒரு அவேர்னஸ், ஒரு புரிதல் நமக்குள் இருக்குமேயாக இருந்தால், இதெல்லாம் எதற்கான அடையாளங்கள்? தஸ்கியத்து நஃப்ஸுக்கான அடையாளங்கள். இந்த புரிதலோடு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எதை அடைய வேண்டும்? ரமலானை அடைய வேண்டும். இந்த ரமலான் நம்முடைய மௌத்து வரைக்குமான, நம்முடைய கடைசி சக்கராத்துடைய ஹாலின் கடைசி மூச்சு வரைக்குமான ஒரு பாடமாக வல்ல ரப்புல் ஆலமீன் பேசுகிற எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.